சிங்காசனத்தில் வீட்டிற்கும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் மறந்து, கவலைகளை மறந்து ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்ப்போம். அவர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களை கலக்குகிறவர் தரிப்பித்துக் கொள்ள நலமாயிருக்கும் என்று சொன்ன வேதவசனத்தை படி எதிர்காலத்தை குறித்தோ எந்த காரியத்தை குறித்தோ நாளை குறித்தோ கவலைப்படாதீர்கள் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் மட்டும் இதயத்தில் வைத்து அவரை மட்டும் புகழ்ந்து ஆராதிக்க உங்களை அர்ப்பணியுங்கள். பாடக்கூடிய ஒவ்வொரு பாடங்களும் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பிரதியை நீங்கள் எடுத்து சென்று வீட்டிலே நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது எங்கு சென்றாலும் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவருடைய பாடல் எப்பொழுதும் உங்கள் மனதிலே இருக்க வேண்டும். இந்த பாடல்கள் மிகுந்த பிரயாசத்தோடு எழுதப்பட்டு ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து எழுதப்பட்ட பாடல்கள். ஒவ்வொரு தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு காரியங்களையும் பேசாமல் வைத்து எழுதப்பட்ட பாடல்கள். அது நம்முடைய வாழ்க்கைக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும், நம்மை உற்சாகப்படுத்தும். தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக இருந்து மற்ற ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்லும்.
உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு பெரிய கோட்டை நமக்கு இருக்கிறது. மனிதனை எய்யும் ஒவ்வொரு அம்பையும், சாத்தான் போராடுகிற ஒவ்வொரு காரியங்களையும் அதிலிருந்து நம்மை மீட்டெடுக்க ஆண்டவர் நல்லவர்.